அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே எங்களை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பொள்ளாச்சி பட்டணத்திற்கு முதல் முறையாக வந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மோசேக்கள் கடந்து போனாலும் எல்லா ஊழியர்களும் சொல்ற காரியம்தான், ஆனால் மோசேயின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் கடந்து போகிறவர் அல்ல. அவர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படைத்தவர் இருக்கிறார், படைத்தவர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நித்தமும் நடத்தி செல்வார். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை விட மாட்டார். பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. மீண்டும், படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. இன்னொரு விசை, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். பதறாதே. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திர ராஜா. அழைத்தவர் நடத்திடுவார் அனுதின வாழ்க்கை. மீண்டும் ஒரு விசை, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். பதறாதே மனமே. தேங்க்யூ அப்பா. அழைத்தவர் glory நடத்திடுவார் அனுதின வாழ்க்கை. அப்படி கையை அசைத்து நாம் தேவன் நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவா. காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவா. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் மறவா. உன்னை மறவா. காரிருளில் thank you daddy. நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவா. அப்படி கரம் அசைத்து நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். Thank you அப்பா. நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவா. காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவார். Thank you. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவா. காரிருளில் நீ நடந்த
உங்க பேர் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பேர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? ஆமா, உங்க பேரு மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கருவில் உருவாவதற்கு முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க சத்தம். கலங்காதிருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இன்னைக்கு காலையில இங்க வரும்போது தெளிவா ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாமா? அது செய்தி கிடையாது, ஆனால் அந்த வார்த்தையை நீங்க யார் எடுக்க வேண்டாம், சகோதரர் வாசிப்பார். எரேமியா 39:18 வாசிங்க. 39:18. ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ எதுக்கு இரையாக மாட்ட? பட்டயத்துக்கு இரையாக மாட்ட. நீ என்னை நம்பினபடி, நீ என்னை நம்பினபடியா பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை. ஐயோ, எனக்கு ஆபரேஷன் நடக்குமோ அது நடக்குமோன்னு பயப்படாத. நீ கர்த்தரை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல் இருக்கும் என்று கைத்தட்டி தேங்க்யூ அப்பா சத்தமா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பக்கம் நல்லா கைத்தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. அல்லேலூயா. பட்டயம் உன்னை மேற்கொள்ளாது, கர்த்தருடைய பாதுகாப்பு தான் உன்னை மேற்கொள்ளும். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அது எந்த பட்டயமா இருந்தாலும் சரி, பார்வோன் பட்டயமா இருந்தாலும் சரி, சவுல் பட்டயமா இருந்தாலும் சரி, ஏரோதின் பட்டயமா இருந்தாலும் சரி, உன்னை ரட்சிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருளில் நீ நடந்திடும் வேளை கையாசை நாம் ஆராதிக்கும் நாம் போற்றிடும் இயேசு நாம் ஆராதிக்கும் இயேசு நாம் போற்றிடும் இயேசு நடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். ஆமென். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிப்பதா. கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிப்பதா. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், தேங்க்யூ அப்பா. போற்றிடும் இயேசு பெரியவர். நடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிப்பதா. கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தேங்க்யூ அப்பா. தீமைகள் யாவும் ஜீசஸ். நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிப்பதா. வலதுகரம் உயர்த்தி நாம் ஆராதிக்கும் இயேசு நாம் போற்றிடும் இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு. ஆமென். போற்றிடும்
நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றுமில்லையே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். தேவனால் கூடும், தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. நாம் ஆராதிக்கும் நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நல்லவர். போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், Thank you, Daddy. போற்றிடும் இயேசு பெரியவர். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். தேவனால் கூடும், தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. ஆமென். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. ஐயாசை நாம் இயேசு நல்லவர், Thank you. இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நல்லவர். இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடல் வழியா கர்த்தர் பேசுறாரா? வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வறண்ட நிலங்கள் பள்ளங்கள் தேவனால் கூடும், தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. ஆமா. இந்த பல்லவியை பாடும் போதெல்லாம் ஆமா கவனிங்க, இந்த பாடலை பாடும்போது எனக்கு நினைவுக்கு வர்றதெல்லாம் உங்க சர்ச்சுக்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் தரணும், இல்லைன்னா இதையே நல்ல ஒரு புதிய பில்டிங்கா மாத்தி தரணும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா கை தட்டுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீரியஸா இருக்காதீங்க, சிரித்த முகமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாராக. எப்படி நடக்கும்னு தெரியாது நமக்கு. காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளங்களை கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவார், பள்ளங்களை கர்த்தர் தண்ணீரால் நிரப்புகிறார். நிரப்புவார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கைத்தட்டி அந்நிய பாஷை வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. சபைக்கு மாத்திரம் அல்ல, உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். நல்லா கைத்தட்டி தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும். தேங்க்யூ அப்பா. தேவனால் கூடும், எல்லாமே கூடும், கூடாததொன்றும் இல்லை. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். அகிலம் ஆளும் ராஜாதிராஜா நம் துணையானாரே. யெகோவாயீரே போதும் அவரே, என்றும் நம் வாழ்வினிலே நல்லா கைத்தட்டி அகிலம் ஆளும் ராஜ
ராஜாதி ராஜா நம் துணையானாரே. யெகோவாயிரே வாயிரே போதும் அவரே என்றும் நம் வாழ்வினிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் ராஜா, ராஜா அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வெறும் இந்த பொள்ளாட்சிக்கு மாத்திர ராஜா இல்லை, இந்த உலகத்துக்கே ராஜாதி ராஜா. அப்படி கையை சுத்தி காமிக்க பார்ப்போம். அகிலமாளும் ராஜா, அகிலமாளும் ராஜா, ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. அவர் யாருக்கு துணையானார்? அப்படி கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு துணையா. எனக்கு துணையானா. சந்தோஷமா இருக்கா? நம் துணையானார். அவருக்கு பெயர் யெகோவா ஈரே. ஈரே. அவர் நம் வாழ்வெல்லாம் போதுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் இயேசுன்னு பாடும்போது அப்படி நல்லா தலைக்கு மேலே கை தட்டி பாட போறோம். சரியா? 1 2 3 ஸ்டார்ட். அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானாரே. யெகோவாயிரே போதும் அவரே என்றும் நம் வாழ்வினிலே. அகிலம் ஆளும் அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானாரே. Glory. யெகோவாயிரே போதும் அவரே இப்ப தலைக்கு மேல கை தட்டி. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு நல்ல பலத்தோடே. பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, Oh, Jesus. பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கைகளை தலைக்கு மேல தட்டி. கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிருபையால தான் நினைக்கீங்க. ஆமென். சில பேர் சொல்ற மாதிரி என்கிட்ட ஏடிஎம் பேலன்ஸை வச்சு நிக்க. ஹல்லேலூயா. அது இப்ப இருக்கும், இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஆனா கிருபையோ தலைமுறை தலைமுறையாய் நிலைக்கிறது. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதுன்னு சொல்றவங்க, அதுல களி கூறுறவங்க நல்ல ஒரு பெரிய அல்லே, நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி ஒரு அல்லேலூயா. நல்ல நல்ல இந்த பக்கம்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, கிருபை போதும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபை தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாருங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச அந்த அருமையான, ஆரம்பித்தேன்னு சொல்றதை விட இந்த பாஸ்டர் கடந்த நாட்கள்ல தலைமை போதகர் இல்லை. அதான் கர்த்தர் சொன்னாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தண்ணீரை பருகினவன், இந்த ஜீவ அப்பத்தை புசித்தவனுக்கு உலகத்தின் மீது நாட்டம் வராது, சிற்றின்பத்தின் மீது நாட்டம் வராது. அல்லேலூயா. சினிமா ஆசைகள் வராது, சீரியல் ஆசைகள் வராது, அரசியல் ஆசைகள் வராது. இவன் எப்போதும் சொல்லுவான், இயேசு போதும், இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமா, கவனிங்க. இப்படி எத்தனை பேர் டெய்லி வீட்டுல ஆராதனை பண்றீங்க? உண்மையா கையை உயர்த்தணும், சும்மா உயர்த்தக்கூடாது, சரியா? வீட்டுல தினந்தோறும் நான் வர்ஷிப் பண்றையா அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமாம், எவ்வளோ பேர்? ஒரு 20 பேர் இருப்பீங்களா இங்கே இருக்கிற கூட்டத்தில்? எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ஒவ்வொரு நாள் அவரை ஆராதிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் அவரை உயர்த்தும் போது சபையாக கூடி வந்து உயர்த்துனீங்கன்னா இன்னும் மகிமையாக இருக்கும். இந்த பொள்ளாட்சியை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பாரு. நல்லாட்சி வரும். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! கைத்தட்டி ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் துதி, வாயில துதி, அதுதான் சாத்தானுக்கு மிதி. சொல்லுங்க, நம்ம வாயில துதி, அதுதான் யாருக்கு மிதி? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற ஆளை மிதிக்காதீங்க சொல்லுங்க. நீங்க யாரை தான் மிதிக்கணும்? ஆமா, நம்ம ஆட்கள் வித்தியாசமா தான் நடக்காங்க. வீட்டில் உள்ள ஆட்கள் தான் இவங்களுக்கு கோலியாத். ஆமா, எப்படா அடிச்சு கதையை முடிக்கலாம். ஆமா, அல்லேலூயா. அதல்ல, வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி. இன்னொரு பக்கம் கையில பட்டயம். இதை டெய்லி நீ எடுத்துட்டு நின்னா சாத்தான் பக்கத்திலேயே வரமாட்டேன். கைத்தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய துதித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. காரணம், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ண. ஆமென். தெளிவான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தரினுடைய உள்ளத்திலே பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அநேகரோடு பேசுவார் என்பதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:19 மைக்கில் வாசிக்க கேட்கலாம். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். இப்ப இதான் முக்கியம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, எங்கெங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, எங்கெங்க அவமானத்தால தலை குனிந்து நின்னீங்களோ, எத்தனை பேர் உங்களை மன முறிவாக்கும்படி பேசி அழுது நின்றீர்களோ, அத்தனை இடத்திலேயும் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வார். நம்புறவங்க நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நல்ல பலத்தோட கைத்தட்டி. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாபிலோன் ராஜா கையில கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஆனா பாத்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு அந்நியர்கள் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மோசமா நடத்தணுமோ அந்த அளவுக்கு நடத்தினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா, எசேக்கியேல் புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை எந்த அளவுக்கு இழிவா நடத்தினாங்களோ அந்த அளவுக்கு சத்துருக்கள் இடத்தில் நான் பழி வாங்குவேன். அல்லேலூயா. சத்ருன்னா நீங்க உடனே மனுஷரை நினைக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷரை நினைக்க கூடாது,
மனுஷர் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார்களாக. நமக்கு யார் என்ன தீமை செய்தாலும் அவர்கள் நல்லா இருக்கட்டும், இயேசுவை அறியட்டும். ஆனால் யார் யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கம்பீரமாய் நிற்க பண்ணுவா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல். எதிரியாகிய சாத்தானிடத்தில் கர்த்தர் நீ அனுபவித்த துன்பத்தின் நாட்களுக்கு தக்கதாக அவர் அவனை சரிக்கு சரி கட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே. கைகளை அப்படி அசைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம், வெட்கப்பட்டு போவது இல்லை. தான பாடினம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓஹோ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான், தரிசனம் பெற்றவன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிச்சார். என்ன தரிசனம் காமிச்சார் சொல்லுங்க பார்ப்போம். சொப்பனம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்ற அரிக்கட்டெல்லாம் என்ன செஞ்சிருந்தது? வணங்கி நின்றது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உங்க அரிக்கட்டு நிமிர்ந்துதான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 11 அரிக்கட்டு உன்னை சும்மா விடாது. எப்படி? சும்மா விடாது. எப்படியாவது உன்னைய தள்ளுறதுக்கு குழி தோண்டும், குழியில உயிரோடு புதைக்க பார்க்கும். எப்படி? அவன் என்னைய வந்து என்கிட்ட வந்து ஒருத்தன் சொன்னான், நான் ஒரு கனவு பார்த்தேன் உங்களை உயிரோடு புதைக்கிற மாதிரி அப்படின்னு. ஆகா, எப்படி இருக்கும்? இவன் கதையை முதல்ல முடிக்கணும். அப்படிதான் யார் நினைச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் அல்ல, கூட பிறந்தவன், ஒண்ணு போல வளர்ந்தவன். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். நேத்து கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், சொத்துக்காக என் அண்ணன் எனக்கு தம்பியே இல்லைன்ட்டான். எப்படியா? கூட பிறந்த அண்ணன் சொத்துக்காக எனக்கு தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் எதையும் செய்யும் பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக. ஆனா நீ எதையும் செஞ்சிடாதன்னு சொல்லுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கோர்ட்டுக்கு போயிடாத. கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரே ஒரு சத்தம் தான் இல்லைன்னு வருது. அது போக வாய்ப்பே இல்லாத ஆள் மாதிரி, சொத்து எதுவும் இல்லாத ஆள் மாதிரி சத்தம் கேட்கிறேன். அல்லேலூயா. உனக்கு எத்தனை வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் நீ மாமிசத்தின்படி போராட அழைக்கப்பட்டவன் அல்லவே அல்ல. எவ்வளவு பலன் இருந்தாலும். அல்லேலூயா. தரிசனம் காண்பிக்கப்பட்டவன் தரிசனம் 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 துடிக்கிறான். எப்ப பார்த்தாலும் இவருக்கு என்னதான் தரிசனம். எப்படி இருக்கும்? அவன்கிட்ட போய் நான் ஒரு கனவு பார்த்தேன், நீங்க எல்லாம் என்ன வணங்குறீங்கன்னா சகோதரன் சும்மாவா விடுவான்? சொல்லுங்களேன், விடுவானா? விடவே மாட்டான். பார்வையிலே கொன்றுவான்.
பார்க்குற பார்வையில் என்னது? ஆமாம், யோசேப்பு அறியாமல் சொல்லிட்டான், என்ன செய்யன்னு தெரியாம. ஆனால் இவன் அதை பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறானுங்க, எப்படியாவது இவனை என்ன செஞ்சிடணும், காலி பண்ணிடணும். நான் உனக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, தேவ தரிசனம் இந்த கர்மேல் ஏஜி சபையின் மீது வைக்கப்பட்டு அதை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களானால், எத்தனை பேர் உனக்கு எதிராய் குழி தோண்டினாலும், எத்தனை பேர் உன்னை மூழ்கடிக்க நினைத்தாலும், உன்னை காப்பாற்றுகிற தேவன் உனக்கு ஆதரவாய் நிற்பார். கைகள்ல பலன் இருந்தா தலைக்கு மேல தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா, இது போதாது, ஹல்லேலூயா, அத்தனையும் நீ மேற்கொள்ளுவாய், அத்தனையும் நீ ஜெயிப்பாய். உன்னோட கர்த்தர் இருப்பது நிரூபிக்கப்படும். ஹல்லேலூயா. தூக்கி எதுல போட்டாங்க? குழியில போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல வேளை ஒருத்தனுக்கும் மூடணும்னு சிந்தனை வரல. ஆமா, இல்லைன்னா 10 பேர் என்ன செஞ்சிருப்பா, மூடியே போடும். அதுவும் அந்த குழியில எப்படி ஆண்டவர் மாத்தி வச்சிருந்தாருன்னா, தண்ணி இல்லாத குழி. ஹல்லேலூயா. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் பின்னாடி உனக்கு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் ஆதரவா நிக்கிறாரு. அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரா அந்த கால வேளையில? சந்தோஷமா சொல்லுங்க. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை தலைக்கு மேல கை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, Thank you. ஹல்லேலூயா, 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 Thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. இயேசு வழி நடத்துவார், இயேசு எனக்கு ஆதரவாய் நிற்பார். கொஞ்சம் அந்த குழியில தண்ணி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா, யோசேப்பு மூழ்கியே கதை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தான் பெரிய முட்டாள்னு சொல்லுங்க. போட்டதே போட்டான், எதுல தூக்கி போட்டான்? ஹல்லேலூயா. அவன் பெரிய திட்டம் போடுறான்னு நினைப்பான், அவன் போடுற திட்டத்துல ஒரு அர்த்தமும் இருக்காது. ஹல்லேலூயா. பெரிய 600 ரதத்தோட அப்படி புறப்பட்டு வர்றாராம். யாரை பிடிக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஓய் பிடிச்சிட்டு வர போறேன். ஆண்டவர் மேல இருந்து ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. டேய், உன்னை புறப்பட வைக்கிறதே நான் தாண்டா. ஹல்லேலூயா. நீ ஏதோ பிடிச்சி அழிச்சு போடுற மாதிரி பிளான் போட்டு வர்ற மாதிரி அதுலயும் சொல்றாரு. வனாந்திரத்தில் அவர்கள் திகைக்கிறார்கள்.
திகைக்கல, தேவனுடைய கரத்தின் நிழலில் இருக்கிறார்கள். கைகளை தட்டி நல்லா கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆனா இது யாருக்கு தெரியல? யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியல. அவங்க சொல்றது, எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா கர்த்தர் இங்க கொண்டு வந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்றீங்களா? கர்த்தரை பாடி பாடி என்ன பார்த்தோம்? பாடி தான் ரொம்ப வீக் ஆயிட்டு. கர்த்தரை தேடி தேடி என்ன ஆயிட்டு? நிறைய பேர் சலிப்பு. இந்த முறுமுறுப்பு ஏன் வருது தெரியுமா? நீ கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற அன்பையும் அவருடைய வழி நடத்துதலையும் நீ அறிந்து கொண்டா என்றால் இந்த முறுமுறுப்பு உன் வாழ்க்கையில வரவே செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லு? பிரேத குழி உனக்கு ஆயத்தம் பண்ண கர்த்தர் இங்க கொண்டு வரல. எதிரிக்கு தான் பெரிய பிரேத குழி, இதுவரைக்கும் யாரும் தோண்டாத ஒரு பிரேத குழி செங்கடலை கர்த்தர் பிளந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ திட்டங்கள் ஒருபோதும் பிசாசுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆகையினால அவன் ஞானமா செய்யறது போல செஞ்சு பார்த்தா கடைசி என்னதான் வரும்? தோல்விதான். நம்ம அதை பார்த்து பயந்துடுறோம். நறுமை தெய்வ பிள்ளையே, அப்படித்தான் இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில குழிகளை தோண்டி உள்ளே போடுவதற்கு அவர்கள் நினைத்தார்கள். தேவனோ ஆதரவாய். அல்லேலூயா. ஆனா இவன் ஏக்கமெல்லாம், எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் தரிசனம், தரிசனம், தரிசனம். ஆனா சூழ்நிலை நடக்கிறது ஃபுல்லா எப்படிதான் நடக்குன்னா, வெட்கப்பட்ட சூழ்நிலை போலதான் நடக்கும். நீ கர்த்தருக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமாய் நிற்கிறாயோ அந்த அளவுக்கு சில எதிர்மாறான விஷயங்களை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர்மா குறித்து எனக்கு தெரியாது, ஆனா நான் அவர்களுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். எத்தனை வைராக்கியமாய் அவர்கள் நின்றார்களோ அதற்கு மாறான ஒரு காரியத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் இது ஏதோ இழந்து போனதற்கு அர்த்தம் அல்ல. இரட்டிப்பான மகிமைகளை, இரட்டிப்பான கிருபைகளை இந்த பொள்ளாச்சி பட்டணம், இந்த சபையை கொண்டு காண்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி கைகளை தட்டி நல்ல அபிஷேகத்துல நிரப்பி, ஓ என் தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, என் தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து கேளுங்க, பலன் கூடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவருடைய அதிசயங்களை தியானிக்க தியானிக்க, அவர் வசனங்களை தியானிக்க தியானிக்க, கழுகுக்கு ஒத்த பலன் எனக்குள்ள இறங்கி கொண்டே. அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை போல கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒரு பலன் உன் மேல இறங்கி வருகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தைரியமா சொல்லு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு உங்க கிருபை எங்களை விட்டு தலைக்கு மேல கை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம்.
கபல கச்சுரபல. நல்ல தலைக்கு மேல கை தட்டி பாடும் போதே ஒரு தெய்வீக பலன். ஓ பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் வந்துவிட்டு எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்துவிட்டு எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்துவிட்டு தலைக்கு மேல கை தட்டி எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனே எங்கள் ராஜானே Thank நாங்கள் you. போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எல்லா கையை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. உன்னை குழியில போட்டாலும் சிறைச்சாலையில அடைச்சாலும் உன் மேல வைக்கப்பட்ட தரிசனம் மகிமையான காரியங்களை உனக்கு கொண்டு வந்துதான் ஆகும். நீ வெட்கப்பட்ட இடத்திலே ஆயிரங்களை லட்சங்களை கோடிகளை போஷிக்கிறவனாய் நிற்பான். ஹல்லேலூயா. நீ விசேஷித்த பிள்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு விசேஷித்த பிள்ளை. கர்த்தருக்கு விசேஷம். அப்படின்னா அவர் பட்சபாதம் உள்ளவரா? இவங்க விசேஷித்த பிள்ளை, அவங்க அந்த பிள்ளை, அப்படி இல்லை. நீ அவரை நேசிக்கிற பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாரும் அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் அவரை நேசிப்பவர்கள் சிலர் தான். நீ அந்த விசேஷித்த பிள்ளை. ஹல்லேலூயா. நீ தைரியமா சொல்லலாம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு. அப்படி கையை சுத்தி காமிக்க, சகலமோ. சத்தமா சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தலை முடியல ஒண்ணு கூட அவர் சித்தம் இல்லாம கீழே விட. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நிறைய நேரம் நம்ம தான் சொல்லிக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள்லாம் இப்போ உள்ள பெற்றோர் வாயை அப்படியே அடைச்சிருது. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா இவங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டாங்களாம், இப்போ ஏஐன்னு படிக்கிறாங்க. ஆமா, என்னெல்லாமோ படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமே. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ல, என் கருவை, அந்த கரு உருவாவதற்கு முன்னாடியே அந்த உருவாக போகிற நாட்கள் எல்லாமே அவர் எழுதி வச்சுட்டாரா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிறந்த போதுதான் உங்களுக்கு பிறந்த நாள் தெரியும், ஆனா அவருக்கு எப்பமோ தெரியும். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுவீங்களா? அதனால ஏன் பிறந்தேன்னு புலம்பாதீங்க. ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வாழ்றேன் அப்படின்னு புலம்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. குறையதான் இருக்கு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்றேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, உன்னை தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ பிறந்ததுக்கும் நீ வாழ்றதுக்கும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என் கையில உன் வாழ்க்கையை கொடுத்து பாரு, நீ ஆயிரங்களை ஆசீர்வதிப்பாய், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். அல்லேலூயா. என் அருமையான தெய்வ பிள்ளைகள், அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே முடங்கிடுறோம். குழிக்குள்ள போட்டாலும் சரி, சிறைச்சாலையில போட்டாலும் சரி, வெட்கம் தலை மீது ஒரு வெள்ளத்தை போல புரண்டோடி கொண்டிருந்தாலும் சரி. ஆனா ஒன்று மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன், அன்னைக்கு நீங்க காமிச்சீங்களா ஆண்டவரே, அந்த தரிசனத்தை நான் மறக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை, அதுல மங்கி போகவும் இல்லை. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். மேஜர் கொடுங்க, மேஜர். எத்தனை இடர்கள் வந்தாலும்
எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஓடுகிறேன் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன். ஓஹோ மனநிறைவோடு பணி கைகளை அசைத்து உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர். ஐயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தருக்குள்? இந்த காலை வேளையில ஒரு புது பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருக்கு மகிமை செலுத்த கடவோ. கர்த்தர் காண்பிச்சது யோசேப்பு வாழ்க்கையில நடந்துச்சா நடக்கலையா? நல்லா சொல்றீங்க நடந்துச்சுன்னு. அதே கேள்வி உங்க வாழ்க்கையில திருப்பி போடுங்க. உங்க வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? சில பேர் தலையை குனிஞ்சிடுறீங்க, சில பேர் தான் நடக்குங்க, சில பேர் சந்தேகம் தான். பிரதர் நான் உனக்கு சொல்லுவேன், வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஹல்லேலூயா உன்னை கர்த்தர் எந்த வாக்கை நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதும் இல்லை, மாறி போவதும் இல்லை, மறைந்து போவதும் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் பக்கத்துல பார்த்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உள்ளவர். கவனிங்க, பக்கத்துல பார்த்து சோர்ந்து போகாதேன்னு பாடுங்கன்னா எல்லாம் பக்கத்துல திரும்பவே மாடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ரெண்டு பேர் அசையவே மாட்டுக்காங்க. அந்த முதல் வரிசையில ரெண்டு பேரு நான் அசைக்கப்படுவது இல்லைன்னு இங்க இப்ப வர உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க பக்கத்துல பார்த்து சொல்றவரை நான் பாட்டை மாத்த போறது இல்லை. ஆமா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். இப்ப பக்கத்துல பாட்டு, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, வெளியே இருக்கிறவங்களா போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வெளியே இருக்கிற சில பேர் திரும்பவே இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர்
எதுக்கு பாட வச்சாருன்னு கேளுங்க. தெரியல, சொன்னாரு பாடணும். அல்லேலூயா. உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பாடியாவது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் என் சார்பில் நிற்கிறார். கர்த்தர் என் சார்பில். ஏதோ இருக்கும்போது என்ன சோகமா பாடுறீங்க பாருங்க. கர்த்தர் என் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க அதே பேட்டர்ன் அடிக்கலாமே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்படி கை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு எந்த இடத்துல சிறைச்சாலையில கட்டப்பட்டவனா கிடந்தானோ அந்த தேசத்துல தான் அவனை உயர்த்தி வச்ச. வீட்டில் உள்ளவங்க கூட அவனை புரிந்து கொள்ளலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டில் உள்ளவன் புரிந்து கொள்ள. ஆனா ஒரு தேசத்தின் ராஜா பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இவனை போன்ற மனுஷன் உண்டோ? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்கீகரிக்க வேண்டியவங்க உங்க அபிஷேகத்தையும் உங்க தரிசனத்தையும் அங்கீகரிக்காட்டி பரவாயில்ல, விட்டுருங்க. ஒரு நாள் வரும், தேசத்துக்கு ஒரு செய்தி வரும், யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற வேறே மனுஷன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையும் காலும் கட்டப்பட்டு சிறைச்சாலையில கடந்தவனை பார்த்து பார்வோன் சொல்றான், இவன் அனுமதி இல்லாம, யாரு? யோசேப்பு அனுமதி இல்லாம ஒருத்தனும் கையையும் காலையும் என்ன செய்யக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபையை குறித்து இப்படி உலகம் சொல்லணும். நல்ல பக்கத்துல திரும்ப மாட்டிக்கீங்களே, திரும்பி அப்படி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபையை பார்த்து ராஜாக்கள் சொல்லணும், சபை சொல்றதான் இந்தியா கேட்கணும்ங்கிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. தலைக்கு மேல கை தட்டி இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நிறைய ஆண்களுக்கு சந்தோஷம், இன்னைக்கு வீட்டில் போய் இந்த சட்டத்தை நம்ம வீட்டில் அமல்படுத்திட வேண்டியதா. ஏன் அனுமதி இல்லாம ஒருத்தரும் அதுக்கு சகோதரிகள் விட மாட்டாங்க. அவங்க எஸ்தர் தெபோரால போல எழும்பிடுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்க அடிமையாய் கிடந்தானோ பார்வோன் சொல்றான், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினே. ஹல்லேலூயா. எங்க போயிட்டு பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வாழ்க்கை எங்க போயிட்டியா? ஹல்லேலூயா. தேவனால் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும்னா அவர் எங்கேயும் கொண்டு போவார். நீ மாத்திரம் அவர் கரத்துல தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. ரெண்டு கைகளை உயர்த்தி வாழ்நாளெல்லாம் சுகமுடன் சம்பலமுடன் வாழ்நாளெல்லாம்
சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை தாழ்மைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க, அன்புக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சகோதரர்களை பல ஆண்டுகள் கழித்து திரும்ப பார்க்கும்போது யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உள்ளம் அவர்களுக்காக என்ன செஞ்சுதா? பொங்கியதான். உள்ள என்ன செஞ்சது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்ம உள்ளம் பொங்குதா இல்ல பழி வாங்க துடிக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை காரியத்துல உள்ளம் பொங்குது. ஆனா சொல்லிடுவோம், என் உள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. ஆனா உள்ள சகோதரனை குறித்து உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சகோதரியை குறித்து பழி வாங்க, அவங்களுக்காக உள்ளம் பொங்குச்சா? முகத்தை போய் கழுவிட்டு வரான், அழுது 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 அழுது. எங்க அப்படிப்பட்ட அன்பு இருக்கா கிறிஸ்தவ ஜீவியத்துல? அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கா? கொஞ்ச 4 பேர் நம்மளை அப்படி பாஸ்டர்னு கூப்பிட்டுட்டா போதும், நம்ம பேச்சு மாறிடுது. ஊழியத்துக்கு வந்தா நம்முடைய காரிய அதிகாரங்கள் மாறிடுது. இயேசுவை பாருங்க, பிதா எல்லாவற்றையும் தன் கையில ஒப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பிஷப் கோட்டை தூக்கி போடலை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வஸ்திரத்தை கலட்டிட்டு துணியை சுத்திக்கிட்டு தீடர்களுடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் கழுவுறீங்களா காலை? இல்ல காலை வாரி விடலான்னு வாக்கிங்களா? அல்லேலூயா. மறைந்து போயிருக்கிறது இந்த அன்பு, தாழ்மை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் எந்த அளவுக்கு அவனை உயர கொண்டு போகணுமோ கொண்டு போய்கிட்டே. சிலுவையை குறித்தே அல்லாமல் சொல்லுங்க, சிலுவையை குறித்தே, வேறொன்றையும் குறித்து. தாவீது 7ஆம் பள்ளத்தாக்குல என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் ஈட்டினாலும் பயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ரட்சிக்கிறவர் அல்லன்னு கோலியாத்து பட்டயத்தை இல்லாம ஆக்கி போட்டான். அப்படிதானே? ஆனா இவர் தப்பி ஓடும்போது ஒரு ஆசாரியன்ட்ட போய் கோலியாத்து பட்டயத்தை வாங்கி என்ன சொல்றான் தெரியுமா? இதற்கு இணை இல்லை. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டின வாய் இப்ப எந்த பட்டயத்தை குறித்து மேன்மை பாராட்டுது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. ஒரு காலத்துல கர்த்தர் 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 கர்த்தர், இப்போ அடுத்து கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டயத்தை தூக்கிட்டு போனாலும் ஆள் எப்படி இருக்கான்னா பைத்தியக்கார மாதிரி வேஷம் போடுறான். நான் சொல்ற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு நான் சொல்ற தொடர்ச்சி புரியுதா? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீ எதையாவது குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படி இப்படின்னு மாறி போனீன்னா நீ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பாத்திரமா நிக்க மாட்ட, வேஷம் போடுற பாத்திரமா மாறிடுவ. அவன் ஆகீஷ் சொல்றான், என் தேசத்துல இருக்கிற பைத்தியங்களையே சமாளிக்க முடியல, இதுல இவனை வேற கொண்டு வந்திருக்கியா? சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இன்னைக்கு நான் போற இடத்துல எல்லாம் என்னென்ன வார்த்தைகளை எல்லாமோ அள்ளி அள்ளி, ஆமா மலர் மாலை மாதிரி வார்த்தைகளை போடத்தான் செய்வாங்க, ஒன்னும் உள்ளத்துக்குள்ள ஏறாது. உங்க அன்பின் வார்த்தைகளுக்காக சந்தோஷம்,
நம்மளை நேசிக்கிற உள்ளங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதுதான் சந்தோஷமே தவிர இப்படி பாராட்டுறாங்க அப்படி பாராட்டுறாங்க அது இது இதெல்லாம் குப்பை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குப்பையோட போட்டு ஒட்டிக்கிடாத. என்னதான் செண்டு போட்டாலும் குப்பையோட போய் ஒட்டிக்கிடுவோமா? இல்லை இல்லை, விலகித்தானே நிற்போம். நறுமணம் கொஞ்சம் கெட்டு போயிடக்கூடாது. உனக்குள்ள கிறிஸ்து நறுமணமா இருக்கிறார். இந்த தாழ்மை அன்பை குறித்து இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். யோசேப்பின் இடத்தில் இருந்த காரியம் அன்பு உனக்குள்ள இருக்கட்டும். எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் இருக்கட்டும். தாழ்மை இருக்கட்டும். அல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்களை எவ்வளவு மேல கொண்டு போனாலும், எவ்வளவு உயரத்துல கொண்டு போனாலும், நல்ல கை உயர்த்தி இப்பதான் சொல்லணும். எல்லா கையும் உயரணும். எவ்வளவு மேல மேல எங்களை தூக்கிட்டு போனாலும் நாங்க எங்களை கீழே இறக்கிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நாங்க எங்களை தாழ்த்திக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் வேண்டும். இன்னும் நான் பேச வேண்டியது ஏராளமா இருக்கு, நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமையின் ரூபம். நம்ம இன்னைக்கு என்ன ரூபம் எடுக்கும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆளுநர் ரூபம் தான் எடுக்கும்னு கேளுங்க. அது மினிஸ்டரே தோத்துருவார். என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமை. ஊழியக்காரனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் மேல தலையை உயர்த்துறது அல்ல, எல்லாருக்கும் நீ சேவை செய்ய. அல்லேலூயா. எல்லாரும் எனக்கு வேலை செய்ய நினைச்சா நீ ஊழியக்காரன் அல்ல, இறங்கி வரன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் யார் தெரியுமா அப்படின்னாலே வண்டி எங்கேயோ ஓட்ட இருக்கு, தண்ணி லீக் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்ட்ட நீ இப்படி பேசலாமா? லீக் ஆகுது, எல்லாத்தையும் மாத்திரும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் கிருபை தங்கிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை குறித்து? நான் எவ்வளவு அழகு தெரியுமா மேன்மை பாராட்டக்கூடாது? நான் இந்த ஜாதி தெரியுமா, எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, இந்த பொள்ளாச்சிலேயே என் பேரை கேட்டா தெரியும் தெரியுமா? பொள்ளாச்சிக்கு தெரியலாம், பரலோகத்துக்கு தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுப்பீங்களா? தந்துடுறப்பா சொல்லுங்க. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. அப்பதான் கிருபை உங்களை தாங்குங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கிருபை தாங்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை உங்களை தாங்கும், கிருபை உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. நீங்க இவ்வளவு நேரம் நான் ஊழியம் செய்யறேனே, என் பலத்திலையா இல்லை, அவர் கிருபை கிருபை. இனி எனக்கு முடிக்கவே மனம் இல்லை. எத்தனை பேர் அப்படிப்பட்ட மனதோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஏன் சொல்றையா? அந்த கிருபை தான் உங்களை தான். அவர் கையில கொடுத்துட்டு நீங்க தான் பார்த்துக்கணும். இந்த பாட்டு பாடுவோமா? ஜி மேஜர் கொடுக்கலாம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும்,
உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பக்கத்துல கை கொடுத்து பார்த்து சொல்லுங்க, வெறுமனே உதட்டுல இருந்து பாடாதீங்க. அப்படியே பாடி பாடி பழகிட்டோம். கொஞ்சம் உள்ளத்துல உணர்ந்து, அல்லேலூயா, என்னை தாங்கிறது கிருபை தான்ப்பா. அந்த கிருபை வேணும். அந்த கிருபை இறங்கிட்டுன்னா நீ வைக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஒரு வசனம் தான் வாஸ்தவம்னு நினைக்கிறேன், இல்லை? ஆமாம், அதை வச்சு தான் பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் பேசணும். நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. கிருபை உங்களை தான், கிருபை உங்களை தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை உங்களை தான். கைகளை தலைக்கு மேலே தட்டி ஜீசஸ். அல்லேலூயா. இந்த கிருபை உங்களை தாங்கட்டும், கிருபை உங்களை வழி நடத்தட்டும். உங்க ஆத்துமாவை தாழ்மைக்குள்ள வைத்துக்கும். தாழ்வு மனப்பான்மை கிடையாது, சொல்லுங்க. அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. சில பேர் என்னதான் ஆண்டவர் ஆசீர்வாதம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மண், நான் கல், இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். அது கிடையாது. உனக்கு தேவை தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மை தேவை. இவ்வளோதான் என ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து வச்சிருந்தாலும் எல்லாம் அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீல்ல, அதுதான் கிருபை, அதுதான் தாழ்மை அடையாளம். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல தொழில் கொடுத்துருக்கிறாரா, சம்பாதிக்க வருமானம் நிறைய வந்திருக்கா, கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர்தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் என் பலத்தில் சம்பாதிக்கிறேன், என் பலத்தில் சொத்து சேர்த்துருக்கிறேன் நிறையா, இப்படின்னு நான் சொன்னீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் போயிடும். அல்லேலூயா. அதனால் அவர்கிட்ட சொல்லிடுவோம். எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமை என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தை விட்டு இறங்க எனக்கு மனமே இல்லை. ஆமா, அல்லேலூயா. புரிந்தவர்கள் கை தட்டுறீங்க, சரி. கிருபை போதும். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்க மனதில் கொண்டு வாரி? அல்லேலூயா. எங்கெங்க நான் வெட்கப்பட்டு நின்னானோ நான் தரிசனம் உள்ளவனா நிற்பேன். புலிகள் வந்தாலும், சிறைச்சாலைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், பழிச்சொற்கள் வந்தாலும் தரிசனத்தோடு நிற்பேன், தரிசனத்தோடு நிற்பேன். கர்த்தர் காண்பித்தவைகளை பிடித்து கொண்டு நிற்பேன். அப்படியே அவர் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. சொன்னது நிறைவேறும் போது என் ஆத்துமாவை தாழ்மைக்குள்ள வைத்துக் கொள்ளும். மற்றவர்களுக்காக என் இருதயம் பொங்கணுமே தவிர, அன்பினால் பொங்கணுமே தவிர,
பழி வாங்குகிற உணர்வினால் பொங்கவே கூடாது. எல்லாரையும் மன்னிச்சிடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி இருந்தாங்களோ அத்தனை பேரையும் நான் மனப்பூர்வமா மன்னிச்சிடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் மன்னிச்சிடுறேன்ப்பா. நீங்க சொல்ல பாச எனக்கு அவங்க செய்த தீமை உங்களுக்கு தெரியாது. நான் உனக்கு சொல்லுவேன், கிறிஸ்துவை விட உனக்கு யாரும், அவர் பட்ட பாடுகள், அவருக்கு நேர்ந்த வேதனையை விட யாரும் உன்னை காயப்படுத்தி இருக்க முடியாது. அவரே சிலுவையில சொன்னார், பிதாவை இவர்களை மன்னி. எல்லாரையும் மன்னிச்சிடுற ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லைகள் பெரிதாகும், உங்கள் ஊழிய வளரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். நீ மாத்திரம் உன் இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுத்து விடு. எல்லாரையும் மன்னித்து விடுகிறேன் மனதார சொல். மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஆவியானவர் பலன் தர்றாரு. ஆவியானவர் அன்பை உனக்குள்ள வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய தீமை செஞ்சிருந்தாலும் நீ அவங்கள போய் நேசிக்க போற, அன்பை காண்பிக்க போற. அதற்கு அடையாளமாய் கர்த்தர் தம்முடைய ஆவியை உன் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா.